ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம இன்னைக்கு எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாக தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். சரிங்களா? ஒரு குறள் பற்றி பார்க்க போகிறோம். திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்குள்ள குறள் பார்த்தீங்கன்னா, 4வது திருக்குறள். சரிங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 4வது திருக்குறள் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் 4வது திருக்குறளை பற்றி சொல்கிறேன், கேளுங்க. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. சரிங்களா? நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், கேளுங்க. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. சரிங்களா? இதுதான் இந்த திருக்குறள். வாங்க நம்மளுடைய பொருள் பார்க்கலாம். எந்த விருப்பமும் இல்லாத இறைவனின் திருவடிகளை அடைந்தவர்களுக்கு எப்போதும் துன்பம் இல்லை அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். சரிங்களா? அப்போ இதோடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, அப்போ திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையை கூறுறாரு. என்னன்னா, இறைவன் எந்த ஆசையும் இல்லாதவன், அவன் முழுமையானவன். சரியா? இறைவன் எந்த ஆசையும் இல்லாதவர், அவர் முழுமையானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். அந்த இறைவன் பார்த்தீங்கன்னா நம்பி அவர் வழியில் நடக்கும் மனிதர்களுக்கு வாழ்க்கையில் வரும் துன்பங்களை பார்த்தீங்கன்னா மனதை பாதிக்காது. சரிங்களா? ஸோ அவங்கள பின்பற்றி நடக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் பார்த்தீங்கன்னா மனதை பாதிக்காது. இறைவனை பார்த்தீங்கன்னா அவரை உண்மையாக நம்பி வாழ்பவர்களுக்கு மன அமைதி இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா பல ஆசைகள் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் வேணும், புகழ் வேணும், அதிகாரம் வேண்டும், இப்படி பல ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகள் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைவேறல அப்படின்னா நமக்கு துன்பம் ஏற்படும். சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா இறைவர் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஆசையும் இல்லாதவர், ஒரு முழுமையானவர், அனைத்தையும் அளிப்பவர். சரிங்களா? எல்லாத்தையும் கொடுப்பவர். அப்போது அதனால் அவர் பாதை பின்பற்றுபவர்கள் பார்த்தீங்கன்னா ஆசையை குறைச்சி வாழ்வாங்க, மன அமைதி பெறுவாங்க, வாழ்க்கையை சோதனையில் எளிதாக சமாளிப்பாங்க. சரிங்களா? இதனால் அவர்களுக்கு இடும்பை இல்லை, அதாவது துன்பம் இல்லை அப்படின்னு கூறுகிறோம். சரிங்களா? அப்படின்னு கூறுகிறாரு திருவள்ளுவர். சரிங்களா? அப்போ வாழ்க்கையில் எடுத்துக்காட்டு, ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா இறைவனை நம்பி நல்ல வழியில் வாழ்ந்தாங்க அப்படின்னா தோல்வி வந்தாலும் மனம் உடையாது, கஷ்டம் வந்தாலும் தைரியம் இருக்கும், வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கும். அதனால் அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மன அமைதியுடன் இருக்கும். அவங்க வாழ்க்கையில் மன அமைதியுடன் இருப்பாங்க. சரிங்களா? அப்போது இறைவனை பார்த்தீங்கன்னா அவரை உண்மையாக நம்பி ஆசைகளை குறைச்சி வாழ்பவங்க வாழ்க்கையில் வரும் துன்பங்களை பார்த்தீங்கன்னா மனதை பாதிக்காது அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருள், அதாவது 4வது திருக்குறளுடைய பொருள். சரிங்களா? ஓகே மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா 4வது திருக்குறள் பார்த்தோம். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு பார்த்தோம். எல்லோரும் லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் தெரியும். ஸோ நான் எப்படி வீடியோஸ் போடுறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே, நான் எப்போவும் சொல்கிற மாதிரி மக்களே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. சரிங்களா? எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். சரிங்களா? நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சரிங்களா மக்களே? ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த 4வது திருக்குறளுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த திருக்குறளில் என்ன பொருள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, தேங்க்யூ மக்களே.
தேங்க்ஸ் மக்களே. பாய் பாய் மக்களே.